இறைவனை கோயிலுக்கு உள்ளே வைத்து வழிபாடெல்லாம் செஞ்சு கதவை பூட்டுறது, வெளியில் வச்சு கதவை பூட்டுறோம். அப்படி பூட்டுறதுங்கிறது சரியா அப்படின்னு கேட்குறாரு. அவர் சுதந்திரமான வஸ்து தானே, அவர் போய் கதவுல வச்சு பூட்டுறோமே, இப்படி போட்டலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது ஆலயத்தை மூடுவது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் பாதுகாப்பது என்பது தான் அதன் பொருள். ரெண்டாவது விஷயம், இறைவன் ஆலயத்திலே பூசை பொழுதில் மட்டுமே எழுந்தருளி இருக்கிறார். இதுதான் ஆகமங்களுடைய சாரம். ஏன் அப்படின்னா ஆகமங்கள் அப்படி சொல்லியிருக்கா, யாவத் பூஜாவசானகம், நாம் பூஜை பண்ணுற நேரம் வரைக்கும் இந்த பிம்பத்தில் அர்ச்சாவதாரமூர்த்தின்னு பேர், இந்த வடிவத்தில் எழுந்திருந்து எங்களுக்கு அருள் செய்யுங்கள் அப்படின்னு ஆவாகனம்னு பேர், அதுக்கு பேர். அப்படிதான் ஆகமங்கள் சொல்கிறது. அப்புறம் அந்த காலம் முடிஞ்சவொடனே விசர்ஜனம் அப்படின்னா இந்த இடத்த விட்டு நீங்கள் உங்களுக்கு எதா சௌகரியம், நீங்கள் எப்படி எந்த இடத்துல இருந்தேலோ அந்த இடத்துக்கு போங்கன்னு அதுக்கிட்டே சொல்லுவோம். அதுக்கு பேர் விசர்ஜனம்னு பேர். அப்போ ஆலயங்கிறது என்ன அப்படின்னா இறைவனுடைய இறை ஆற்றலை, இறை அருளை மானுட பயன்பாட்டிற்கு பெற்று தருகின்ற ஒரு அமைப்பு. அது இறைவனை பார்க்க முடியாது, பேச முடியாது, அவனோடு நம்ம எந்த விதமான சம்பந்தம் தொடர்பு வைத்து கொள்வதற்கு ஒரு அமைப்பு. ஆலயங்கிறது செல்லு மாதிரி. இந்த செல்லு இருந்தால் இங்கேருந்து அமெரிக்காவை கூட பேசுகிறோம், செல்லு இல்லைன்னா பேச முடியாது, இங்கேருந்து பக்கத்தாத்துக்கு கூட பேச முடியாது நம்மளால். அப்போ இந்த அமைப்பு, அந்த ஆலய அமைப்பு, ஆகமம், அதனால் செய்யப்படுகிற பூசனை முறைகள், இவைகளெல்லாம் ஒரு செல் எப்படி அடுத்தவர்களோடு தொடர்பு கொள்வதற்கு பயன்படுகிறதோ அதை மாதிரி ஒரு சாதனம் ஆலயங்கிறது. சாமி எழுந்தருளக்கூடிய இடங்கிறது இல்லை, சாமி எந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையும் இருக்கார். பின்னமர நின்ற நிலை, இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இல்லைன்னு சர்வத்திர வியாப்தியம் வரும். அங்கிங்கெனாதபடி எங்கெங்கும் அப்படின்னு, இங்கே அங்கே அப்படின்லாம் கிடையாது, எல்லா இடத்துலையும் சாமி இருப்பார். அப்போ கோயில் எதுக்குன்னா மானுடர்களுடைய பயன்பாட்டுக்கு வர்றது அடையாளம். இப்போ இந்த நடைமுறையில் நம்ம சொல்லணும்னா பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போனால் ரிஜிஸ்டர் நம்பர்னு ஒன்று கொடுக்குறா, பேரை தவிர. எதுக்கு இது அப்படின்னா ஒரே பேரில் நிறையா பேர், ஒரே டேட் ஆஃப் பர்த்தில் நிறையா பேர், ஆனாலும் இந்த ரிஜிஸ்டர் நம்பருங்கிறது மாறும். அப்போ தனியாக அடையாளம் கண்டுகொள்வது, நம் புலன்களுக்கு புலப்படுத்துவது. அப்போ ஆலயம் என்பது இறைவனை அனுபவ சாத்தியப்படுத்துவது, புலன்களுக்கு புலப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்குற பொழுது அந்த அருட்சக்தி வெளியிலே செல்லாது பாதுகாப்பதற்காக, அந்த அருட்தன்மையை பாதுகாப்பதற்காக அந்த கடவுளை பூட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த அருள் சக்தி, கடவுளை பூட்ட முடியாது யாரும், கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார். இப்போ கேஸ் அப்படி வச்சுருக்கோம், நம்ம எரிவாயு பயன்படுத்துகிறோம், எங்கே பார்த்தாலும் இருக்கிற காற்றை நம்மளால் ஆள முடியல. ஆனால் ஒரு சிலிண்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய காற்றை அழகாக பயன்படுத்தி நம்ம சமைக்கிறோம், தேவையான சிம் பண்ணிக்கிறோம், தேவையில்லைன்னா வெளிப்படுத்துகிறோம். அதை மாதிரி ஒரு கோயிலுக்கு உள்ள சுவாமி தேவையான பொழுது வரும்பொழுது அது உள்ளே இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு திருப்பி அந்த இயல்பான தன்மைக்கு அவர் மாறி போயிடுறார். அப்படி இருக்கிறதுனால அந்த அருட்தன்மையை பாதுகாப்பதற்கு மூடி வைத்தல் என்பது சிறப்பு. ஏன்னா பிறத்தன்மை அதிலே புகாத வண்ணம், செல்ல கீழே போடாமல் பாதுகாத்துக்கிறோம், தண்ணியில் விழாத பாதுகாத்துக்கிறோம். பிற தன்மையை விடாமல் கெடாமல் பாதுகாக்கிறதுக்காக அந்த தன்மையானது மூடி பாதுகாக்கப்படுகிறது. அப்போ என்ன அர்த்தம்னா கதவை மூடுவது என்பது பாதுகாப்பது, இறை அருட்சக்தியை பாதுகாப்பது என்பதாக அர்த்தம்.